தெரியாது. நமக்கு நம்ம என்னமோ கோவம் வந்தோடனே எடுத்து வச்ச உடனே அவன் எகிரிட்டு வந்தான் பாருங்க, எனக்கு கதியெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அவன் ஒருவேளை அந்த இடத்துல சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணியிருந்தான்னா மானமே போயிருக்கும். என் கூட வந்த பிரதர் அவனை தட்டி சமாதானப்படுத்தி, இல்லை தம்பி நீ இப்படி போட்டாதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கலண்டோம். அந்த இடத்துல இருந்து சாமி விட்டுருப்பா, இந்த மாதிரி எங்கேயுமே நான் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு வந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு என்னவாயிருச்சு, அவன் ரொம்ப சின்ன பையன் தான், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிப்பான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுக்குள்ள என்ன இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அவன் அப்படி பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நின்று இருக்கிறேன், இந்த இடத்துல நீ என்ன டச் பண்ணாத, நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் பண்ணின தப்புக்கு நீ எனக்கு சொல்ல வேண்டிய வழி இது கிடையாது. நீ எப்படி வேற மாதிரி பண்ணா சொல்லு, அன்பா சொல்லிப்பாரு, நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நினைச்சு பார்த்தா அவனுடைய பார்ட்ல இருந்து பார்த்தா அவன் சொன்னது, அவன் நடந்துகிட்டது சரி, நான் நடந்துகிட்டது தான். சொல்லுங்க, என்னைய தானே சொல்றேன், உங்களுக்கு என்ன, உங்களை சொல்லல, நான் நடந்துகிட்டது தான் தவறு. உடனே கர்த்தரிடத்துலயும் மன்னிப்பு கேட்டேன், அவனிடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நான் இன்னைக்கு அது மனசுல இருக்கு எனக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிற்க வைக்கிறது சிலருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா